ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ நாங்கள் தயிர் வடை செய்யறதுக்கு வடை செய்யறதுக்கு இப்போ கடலப்பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம். வெதுப்பா நைட்டு ஊற வச்சுங்க. அடுத்தது நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கணுங்க. நறுக்கி வச்சது வெங்காயம், பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் அதிலே சேர்த்துருக்கு. பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு, தேவையான அளவு சால்ட்டு, இது நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. இப்போ கொஞ்ச நேரம் இப்போ தேவையான அளவு சோம்பு கலந்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வடையை தட்டி போட்டுடலாமா? இப்போது நாங்கள் மோர் குழம்புக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, தேவையான அளவு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். கடாயை வச்சுக்கலாங்க. கடாய் நல்லா காஞ்ச பிறகு எண்ணெயை ஊற்றிடலாம். கடாய் நல்லா காய்ஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெயை ஊற்றிடலாங்க. இந்த பக்கம் வடை சுட்டுட்டு இருக்கோம். இந்த வடையை திருப்பி போட்டுடலாங்க. இப்போ வடையை திருப்பி போட்டுட்டோம். கடுகு ஜீரகம் போட்டுடலாம். நல்லா கடுகு ஜீரகம் பொரித்த பிறகு நல்லா பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இப்போ கறிவேப்பிலை சேர்த்துடலாங்க. இந்த பக்கம் வடை கொஞ்சம் திருப்பிடலாங்க.
இப்போது வெங்காயம் சேர்த்துடலாங்க. மீடியம் சைஸு ஒரு வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம். வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போது வடையை எடுத்துடலாங்க. கோல்டன் கலரில் வந்துடுச்சு. வடை நல்லா வந்துடுச்சு. நம்ம வடையை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி இஞ்சி நசுக்கி வச்சு இதை சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துடலாங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம் லைட்டாக தான் போட்டோம். திரும்ப வடையை தட்டி போட்டுடலாங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ ரேஷன் கார்டு தயிர் 1/2 லிட்டர் எடுத்துருக்கோம். இப்போ ரேஷன் கார்டு தயிர் கட்டி கட்டியாக சேர்ந்துருங்க. அதனால் இப்போ தயிர் மிக்ஸி ஜாரில் அடித்து போட்டுடலாங்க. ஏன்னா அந்த இப்போ நாங்கள் அப்படியே கலந்தோன்னா அது கட்டி கட்டியாக இருக்கும். மிக்ஸியில் அடித்து போட்டோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ தயிர் மிக்ஸியில் அடிச்சிடலாமா? வாங்க, மிக்ஸியில் இப்போ தயிர் 1/2 லிட்டர் அடித்து வச்சுருக்கோம். இப்போ இது நல்லா வெங்காயம், தக்காளி, இஞ்சி, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் வதங்கின பிறகு இதில் சேர்த்துடலாங்க. இப்போ ஆஃப் பண்ணிடணுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ஸ்லோவில் வச்சிடணும். இந்த ஹீட்லேயே அப்படியே அதுவே போதும். வாங்க, வடையை எடுத்துடலாம். இப்போ தேவையான அளவு நாங்கள் தண்ணியை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு. நறுக்கி வச்ச கொத்தமல்லி. இப்போ லோ ஃப்ளேமில் அடுப்பு வச்சுருக்கோங்க. இப்போ நாங்கள் இது கலந்தது லைட்டாக இது ஹீட் ஆகணும். ஹீட் ஆன பிறகு இதுதாங்க குழம்பு வச்சுட்டோம். ஹீட் ஆன பிறகு இந்த வடையை சேர்த்துடலாங்க. அதில் இன்றைக்கி பசங்களுக்கு இது தாங்க லஞ்சு கொடுக்க போகிறேன் நான். இப்போது மோர் குழம்பு ஹீட் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம வடையை சேர்த்துடலாமா? அவ்வளோதாங்க. ஒரு 10 நிமிஷம் வடையை ஊறிச்சுன்னா, உங்களுக்கும் இது பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு சந்திப்போம். பாய்.